வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 3. சினம் எழாத மனம். தலைப்பு: வாரம் ஒரு முறை ஏற்படுத்தி கொள்ளும் 1 மணி நேரத்தில் அகத்தாய்வு, அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து ஆராய வேண்டும். சினம் தோன்றும் காரணம், சினத்தின் தீமை, சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி, அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையிலே ஆராய வேண்டும். மீண்டும் சங்கற்பம், மீண்டும் வாழ்த்து என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே இருக்க வேண்டும். சென்ற கணம் நான் பேசியது சரியா? கேள்விக்குறி. சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா? கேள்விக்குறி என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும். தவத்தினால் ஏற்பட்டு இருக்கும் மனதின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும். இவ்வாறு செய்து வந்தால் ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவாகவே திகழலாம். சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுவார்கள். அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.